இது பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்குங்க. மடியில் மட்டும் லைட்டாக வெள்ளை இருக்கும். இது ஒரு 18 லிட்டர் கறவை வருங்கண்ணா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் மொட்டை டைப்பான மாடு ஒரு 18 லிட்டர் கறவை வருங்கண்ணா. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஆல் பிளாக்குங்க. நல்ல வெயிட் மாடு, சின்ன மாடு கிடையாது, நல்ல சதுரக்கட்டு மடிங்க. இது ஒரு 18 லிட்டர் கறவை வருங்கண்ணா. சரிங்க. அடுத்ததாக பார்க்கறது ஆல் பிளாக்ல ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. இது ஒரு 25 லிட்டர் கறவை வரும். இன்னொரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். இது ஒரு 18 டு 20 லிட்டர் கறவை வரும். நல்ல வெயிட் மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. அடுத்ததாக பார்க்கறது மொட்டையில் சிவாஜி ஹெச்எஃப்ங்க. நல்ல வெயிட் மாடு. இது நேரம் 10 கறவை வருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முர்ரா கிராஸ் டைப்பான எருமைங்க. இது ஒரு 15 லிட்டர் கறவை வரும். இன்னொரு 10 நாள் டைம் இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் முர்ராங்க, ஹெவி சைஸ். இது நேரம் 10 கறவை வரும். நம்ம ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க. இப்போ இந்த 2 எருமையும் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்துல ஒரு 12 மாடு சேல்ஸ் ஆயிருக்குங்க. மொத்தம் 14 சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் இன்னொரு 8 சேல்ஸுக்கு இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா.